ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு 3 கிளாஸ் பவுல் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ரேட்டுக்கு தான் வாங்கினேன். நம்மளுடைய ஓவனில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். ஏற்கனவே இருந்த பவுல் வந்து உடஞ்சி போச்சு. 1 தான் வாங்கியிருந்தேன். அப்போது இப்போ வந்து 3 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு பாயாச ரெசிபி தான் இது. பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவினிங் டயர் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னடா 3 நாளாக இந்த ஒரே சுடியில் வீடியோஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. ஒரு நாளில் எடுத்த வீடியோஸை தான் நான் வந்து தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மொத்தமாக கொடுத்தேன் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஃபுல்லாக நான் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் பாட்டாக கொடுக்குறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஒரே சுடியிலேயே வீடியோ கொடுக்குறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. சரி, இப்போ நம்ம வந்து பாயாசத்துக்கு நான் இப்போ என்ன சேர்க்குறேன் அப்படின்னா, உடைச்ச கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதாவது நம்ம அரிசி மாதிரியே பெருசாக இருக்கும், குருணை கிடையாது, பெருசாக இருக்கக்கூடிய கோதுமை, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதோட ஜவ்வரிசி இருக்குது இல்லையா, அதை ஒரு 1/2 கப்பு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் அந்த உடைச்ச குருணை கோதுமை இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்வோம். பாசிப்பருப்பு ஹெல்த்தி தான், கோதுமை இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தி தானே. அதனால் சரி, கோதுமை ரவையிலேயே ஒரு பாயாசம் செய்யலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு செஞ்சு வைக்கலாம். ஈவினிங் டைம் பையனும் வந்துடுவான், ஹஸ்பண்ட் வந்துடுவோம். அப்படி சரி, அவங்க வர்றக்குள்ளேயும் செஞ்சு வச்சிருவோன்னு சொல்லிட்டு செஞ்சேன். இப்போ ரெண்டையுமே வந்து 1/2 கப்பு சமமாக எடுத்துகிட்டு ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் வந்து கழுவிக்கலாம். இது ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிலாம் இல்லைங்க. போகிற போக்கில் இந்த பாயாச ரெசிபி நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இதை பொங்கலாகவும் நம்ம செஞ்சுக்கலாம், பாயாசமாகவும் செஞ்சுக்கலாம். பாயாசம்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் சேர்க்கணும், பொங்கல்னால் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம செய்ய போகிறது ஹெல்த்தியான பாயாசனால நான் நாட்டு சக்கரை ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நாட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா அதிகம் சேர்த்துக்கலாம், கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் சாப்பிடுவோம் இனிப்பு எல்லாமே. அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இனிப்பு சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம நெய் வந்து அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் பவுட்ரு, இது வந்து எப்போதுமே நான் பொடிச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூன் தான் போட்டிருப்பேன், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இது அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தேங்காய் துருவிக்கலாம். ஏன்னா அது சூடாகிறக்கும் நம்ம தேங்காய் துருவுறக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். டக்குன்னு விசில் வந்துடும், ஒரு நொடியில் பாயாசம் ரெடி ஆயிரும். இப்படி தான் நம்ம வந்து வேலையை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும், டயத்தையும் சேவ் பண்ணணும், வேலையும் வந்து ஸ்மார்ட்டாக செய்ய வந்து நம்ம ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சமையல் செய்கிறத விட அந்த சட்டி சூடாகிறக்குள்ளேயே நம்ம வெங்காயம் நறுக்கலாம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமையலுக்கு சொல்கிறேன் நான். அப்படி தான் இப்போ அது வந்து அந்த பாயாசம் சூடாகிட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த தேங்காயை உடச்சி இதை நான் துருவி எடுத்துக்கிறேன். தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை வந்து கடித்து சாப்பிட்றப்போ அந்த பாயாசத்தை அப்படியே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ அந்த தேங்காய் பூவும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து கிச்சன் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் தான் செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து கிச்சனை வந்து நீட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் இது வந்து முன்கூட்டியே செஞ்ச வீடியோ இது. அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை வந்து கடகடன்னு செய்ய ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே வந்து தேங்காய் துருவிக்கலாம். இந்த தேங்காய் துருவி பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்பீங்க. இது வந்து பழைய மாடல்லாம் இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் வாங்கின கிரைண்டர்லாம் ப்ரீத்தி ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் இருக்குது இல்லையா, அதுதான் வாங்கியிருந்தேன்.
அதுலலாம் இந்த மாதிரி இல்லை. ஆனால் வாங்கின கிரைண்டர் லக்ஷ்மி கிரைண்டர்னு ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் வந்து இந்த தேங்காய் துருவுறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைண்டரை கொடுத்தாச்சு, அது ஓடலை அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் அதில் உள்ள அந்த திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து தேங்காய் கீழே உட்காந்து துருவிட்டில் இருக்கலாம் தேவையே இல்லை. டக்குன்னு கையில் ஒரு 2 பக்கம் திருப்பினோம் அப்படின்னா தேங்காய் துருவல் ரெடி ஆயிரும். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதே போல் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு தேங்காய் பூ துருவல்லாம் வந்து இப்போ ஒரு காமூடி அளவுக்கு துருவி உள்ளே போட்டாச்சு. விசில் போட்டுவிட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. கரெக்டாக அந்த கோதுமை ரவை வேகிறக்கும் அந்த ஜவ்வரிசி வேகிறக்கும் கரெக்டாக டைம் கரெக்டான ஒரு டைம் வந்து 5 விசில் தான். எந்த குக்கரில் வச்சாலும் 5 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம வந்து விசில் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை வந்து ஹெல்த்தி பாயாசம் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த விட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. அடுத்த நாள் காலையிலேயும் பாக்ஸில் வச்சு கொண்டுட்டும் போனார். அவ்வளோ சூப்பராக இருந்தது இது. ஆனால் இறுகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொங்கல் மாதிரி தான் ஆகும். ஏன்னா அந்த கோதுமையில் வந்து வலுவழுப்பு தன்மை இருக்கும். அரிசி மாதிரி தான் அது. அதில் வந்து அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் நேராக இறுக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல பாயாசமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியாக நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். இந்த 3 கிளாஸ் பவுல் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 258 ரூபா. அந்த பெரிய பவுலோட அளவு வந்து 1000 ml. சின்ன பவுலில் நடுவில் இருக்குது இல்லையா, அதோட அளவு வந்து 700 ml. குட்டியாக இருக்கிற பவுலோட அளவு வந்து 400 ml. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. நம்ம ஓவனுக்கு நான் ஏற்கனவே ஓவன் வாங்கும்போது ஒரே ஒரு கிளாஸ் பவுல் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ப்ரோசிலில் இருக்குல்ல, அதில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது வந்து கைப்பட்டு கழுவும் போது வலிக்கு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் 1 வருஷமாக வந்து வாங்கலை. சரி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கோன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட அந்த மேலே உள்ள கிரிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே போல் இந்த பாயாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து கொடுங்க. இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் செஞ்சுருக்கிறேன். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெடி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.